வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாவின் பெயரை கொண்டு துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வ பரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸலாத் வஸ்ஸலாம் அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச நாட்களாகவே ஒரு செய்தி ஒன்று வைரலாக பரவி கொண்டிருக்கின்றது அந்த யூடியூப் சேனல்களிலே. அது என்னடா என்றால், யூதர்கள் சிவப்பு கிடாரியை பலி செலுத்தப் போகிறார்களாம். இவர்கள் தங்களிடத்தில் இருந்த மொசாட் என்ற அமைப்பின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அயன் டோம் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள். முஸ்லிம்களை வீழ்த்துவதற்கு ஒரு சிவப்பு கிடாரியை பலி செலுத்தினால் முஸ்லிம்களை வீழ்த்தி விடலாம் என்று குருட்டு நம்பிக்கையில் இருக்கின்றார்கள். அது எங்கே பலி செலுத்துவார்கள்? யாருடைய இடத்திலே பலி செலுத்துவார்கள்? இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி எங்களுடைய தௌராத் என்ற வேதத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதே போல இவர்கள் சிதறடிக்கப்பட்ட பிறகு அந்த பூமி யாருக்கு வாக்களிக்கப்பட்டது என்பதும் தௌராத்தில் இருக்கிறது. அந்த ஜெருசலேம் தேவாலயம் என்பது யாருக்கு சொந்தமானது, அது யாருக்கு, அந்த உரிமை இப்பொழுது யார் இடத்தில் இருக்கிறது என்பதை பற்றியும் தௌராத் தெள்ள தெளிவாக கூறுகிறது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் 410 வருடங்கள் அடிமைகளாக்கப்பட்டனர். அத்தேசத்து மன்னன் பார்வோன் அவர்களை சொல்லொன்னா துன்பத்திற்கு ஆளாக்கினான். மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தாம் பண்ணின வாக்குத்தத்தம் நிறைவேறிய போது அவர்களை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் தாம் பண்ணிய வாக்குத்தத்தத்தின்படி, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை குடியமர்த்த, கானான் தேசத்தில் குடியமர்த்த, இன்றைக்கு இஸ்ரேல், பாலஸ்தீன், ஜோர்டான், லெபனான், சிரியா போன்ற பகுதிகள், அவைகளில் அவர்களை குடியமர்த்த எண்ணி அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு தனி ராஜ்யத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்து தன்னுடைய நியாயப்பிரமாண சட்டங்களை அதில் நிறைவேற்றி அவர்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பி மோசே என்று சொல்லக்கூடிய ஒரு இரட்சகரை அவர்கள் மத்தியில் எழுப்புகிறார். அந்த மோசே அவர்களை வனாந்தரத்திலே, அந்த பாலைவனத்தில், பாரான் வனாந்தரத்தில் அவர்களை நடத்தி கொண்டு போகும்போது அந்த தூர் சீனாய் என்று சொல்லக்கூடிய அந்த சீனாய் மலையிலிருந்து கர்த்தர் மோசேயிடம் பேசுவதற்காக கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். சூரா 19:1052. தூர் மலையின் வலப்பகுதியிலிருந்து மூசாவை அழைத்தோம், நம்மிடம் பேசுவதற்காக அவரை நெருக்கமாக்கினோம். தூர் சீனாய் மலையின் வலப்பக்கத்திலிருந்து மூசாவை அழைத்தோம், அவரிடம் நாம் பேசுவதற்காக அவரை நாம் நெருக்கமாக்கினோம். சூரா 7:143 முதல் 145 வரை. நாம் வாக்களித்த இடத்துக்கு மூசா வந்து அவரிடம் அவரது இறைவன் பேசிய போது, என் இறைவா, உம்மை எனக்கு காட்டுவாயாக, நான் உன்னை பார்க்க வேண்டும் என கூறினார். அதற்கு இறைவன், என்னை நீர் பார்க்கவே முடியாது, எனினும் அந்த மலையை பார்ப்பீராக, அது அதற்குரிய இடத்தில் நிலையாக இருந்தால் பின்னர் நீர் என்னை பார்க்கலாம் என்று இறைவன் கூறினார். அவரது இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்தபோது அதை தூளாக்கினான். மூசா மூர்ச்சித்து விழுந்தார். அவர் தெளிவடைந்த போது, நீ தூயவன், உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்றார். மூசாவே, எனது தூது செய்திகள் மூலம் நான் பேசியதன் மூலமும் மக்களை விட உம்மை தேர்ந்தெடுத்து விட்டேன். எனவே நான் உமக்கு கொடுத்ததை பிடித்து கொள்வீராக, நன்றி செலுத்துபவராக ஆவீராக என்று இறைவன் கூறினார். பலகைகளில் அவருக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதினோம். அறிவுரையாகவும் அனைத்து விஷயங்களுக்கும் விளக்கமாகவும் அது இருந்தது. இதை பலமாக பிடிப்பீராக, இதை மிக அழகிய முறையில் பிடிக்குமாறு உமது சமுதாயத்திற்கும் கட்டளையிடுவீராக, குற்றம் புரிந்தோரின் இல்லத்தை உங்களுக்கு காட்டுவேன் என்று இறைவன் கூறினார். நாம் வாக்களித்த அந்த இடத்துக்கு மூசா வந்தபோது மூசா இறைவனிடம் பேசினார். மூசா இறைவனிடம், நான் உன்னை பார்க்க வேண்டும், நீ உம்மை எனக்கு காட்டுவீராக என்று கேட்டார். அதற்கு இறைவன், நீர் என்னை பார்க்க முடியாது, மாறாக அந்த மலையை நீர் பாரும், அது இருந்த இடத்திலே நிலைத்து நின்றால் பிறகு நீர் என்னை பார்க்கலாம் என்று கூறினார்.
இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்தபோது அந்த மலை தூள் தூளாக சிதறியது. அப்பொழுது மூசா மூர்ச்சித்து கீழே விழுந்தார். நிலைமை தெளிந்து அவர் எழுந்தபோது, என் இறைவா, என்னை மன்னிப்பாயாக, நம்பிக்கை கொண்டோரில் நான் முதலமானவனாக இருக்கிறேன், நீர் என்னை மன்னித்து அருள் புரிவாயாக என்று கேட்டார். அவரை மன்னித்தோம் என்று இவ்வசனம் கூறுகிறது. பலகைகளில் அவருக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதினோம். அறிவுரையாகவும் அனைத்து விஷயங்களுக்கு விளக்கமாகவும் அது இருந்தது. இதை பலமாக பிடித்துக் கொள்வீராக. இதை மிகவும் அழகிய முறையில் பிடிக்குமாறு உமது சமுதாயத்தினருக்கும் கட்டளையிடுவீராக. குற்றம் புரிந்தோரின் இல்லத்தை உங்களுக்கு காட்டுவேன் என்று இறைவன் கூறினார். மூசாவே, எனது தூது செய்திகள் மூலம் நான் பேசியதின் மூலமும் எல்லா மக்களை விட உம்மை எனது நம்பிக்கையாளராக தேர்ந்தெடுத்து விட்டேன். எனவே நான் உமக்கு கொடுத்ததை பலமாக பிடித்துக் கொள்வீராக, நன்றி செலுத்துவோராக ஆவீராக என்று இறைவன் கூறினார். இஸ்ரவேல் மக்களுக்கு தனி நாட்டையும் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் கொடுக்கின்றார். அவர்கள் சரியான முறையில் ஆளுவதற்காக தன்னுடைய நியாயப்பிரமாணங்களை, சட்டங்களை ஒரு பலகையில் எழுதி கொடுக்கிறார். அதன் மூலம் அவர்கள் நேர்வழி பெறுவதற்காகவும் நரக நெருப்பை விட்டும் அவர்களை தூரமாக்குவதற்காகவும் அந்த நியாயப்பிரமாண சட்டங்களை ஒரு பலகையிலே எழுதி மோசேயிடம் கொடுக்கின்றார். அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி அவர்கள் ஆட்சி செய்வார்கள் என்றாலும், அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி அவர்கள் வாழ்க்கை இருக்கும் என்றாலும், அவர்களின் தேவனை உலகம் கண்டுகொள்ளும் என்ற ஒரே காரணத்திற்காக. யாத்ராகமம் 31:18 சீனாய் மலையில் கர்த்தர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். சீனாய் மலையில் கர்த்தர் மோசேயிடம் பேசி முடித்த பின் தேவனுடைய விரல்களால் எழுதப்பட்ட, யாருடைய விரல்களால்? தேவனுடைய விரல்களால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை மோசேயினிடத்தில் கொடுத்தார். மோசேயை இறைவன் அழைத்த போது அவருடைய அழைப்புக்கு இணங்கி அவர் அந்த தூர் சீனாய் மலைக்கு செல்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு நியாயப்பிரமாண சட்டங்களை பெறவும் அவர்களுக்கு உண்டான வாழ்வியல் சட்டங்களை பெறவும் அவர் அந்த மலைக்கு செல்கின்றார். அவர் திரும்பி வருவதற்கு நாட்கள் ஆகிறது. குரான் கூறுகிறது 40 இரவுகள் ஆகிவிட்டது என்று. அப்போது மோசேயை காணாமல் பொறுமை இழந்து விட்டார்கள் இஸ்ரவேலர்கள். நம்மை வழி நடத்தி கொண்டு வந்த மோசேயை காணவில்லை, நமக்கு எடுத்து சொன்ன அந்த தேவனையும் காணவில்லை. நாம் இனி என்ன செய்வது? மோசேயும் காணவில்லை. நம்மை எந்த தேவன் வழிநடத்தி செல்வார் என்று மோசே நமக்கு நம்பிக்கை ஊட்டினாரோ அந்த தேவனையும் காணவில்லை. ஆகவே நமக்கு ஒரு தேவர்களை உண்டு பண்ண வேண்டும். அங்கே மோசே தன்னுடைய சகோதரனாகிய ஆரோனை நிறுத்திவிட்டு செல்கின்றார். நீர் இங்கிருந்து இந்த மக்களை பார்த்து கொள்ளும், நான் போய் நியாயப்பிரமாண சட்டங்களை வாங்கி கொண்டு வந்து விடுகிறேன். இறைவன் என்னை அழைத்ததற்குண்டான காரணம் என்னவென்று நான் அறிந்து கொண்டு நான் வந்து விடுகிறேன். அதுவரை இந்த இஸ்ரவேல் மக்களை நீர் கவனித்துக் கொள்ளும் என்று மோசே தன்னுடைய சகோதரனாகிய ஆரோனிடத்திலே பொறுப்பு ஒப்படைத்து செல்கிறார். அந்த ஜனங்கள் எல்லோரும் ஆரோனிடத்தில் வந்து, எங்களுக்கு ஒரு வழி நடத்துவதற்கு ஒரு கடவுள் தேவை, நாங்கள் எப்படி நடந்து செல்வது? நான் கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த பூமிக்கு நாம் எப்படி செல்வது? எங்களுக்கு ஒரு கடவுள் தேவை. ஆகவே எங்களை வழிநடத்தி செல்வதற்கு நீ எங்களுக்கு ஒரு தேவர்களை உண்டு பண்ணும் என்று ஆரோனை நச்சரித்தார்கள் அந்த இஸ்ரவேல் மக்கள். அப்போது இவருடைய தொல்லை தாங்க முடியாமல், ஆரோன், உங்களுடைய நகைகளை எல்லாம், தங்க நகைகள் எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த தங்க நகைகள் எல்லாம் உருக்கி ஒரு கன்றுக்குட்டி செய்து அதை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு பிரதிஷ்டையும் செய்து ஒரு கோலாகலமான ஒரு திருவிழாவையும் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த இஸ்ரவேல் மக்கள் என்று பைபிள் கூறுகிறது. யாத்ராகமம் 32:1-4 வரை. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக் கருவியினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். குர்ஆன் முன்சென்ற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்ற காரணத்தினால் இதற்கு ஒப்பான வசனத்தை குர்ஆன் கூறுகிறது. அது என்னவென்று பார்ப்போம். குர்ஆன் சூரை 20:1088. அவர்களுக்காக உடலுடன் கூடிய காளை கன்றை வெளிப்படுத்தினார். அது சப்தமும் போட்டது. உடனே அவர்கள், இதுவே உங்கள் இறைவன், மூசாவின் இறைவன், அவர் வழிமாறி சென்று விட்டார் என்றார்கள். குர்ஆன் சூரா 7:1148. மூசாவுடைய சமூகத்தார் அவருக்கு பின் அவர்களது நகைகளால் காளை கன்றின் வடிவத்தை கடவுளாக கற்பனை செய்து கொண்டனர். அதற்கு மாட்டின் சப்தமும் இருந்தது. அது அவர்களிடம் பேசாது என்பதையும் அவர்களுக்கு எந்த வழியையும் காட்டாது என்பதையும் அவர்கள் அறிய வேண்டாமா? அவர்கள் இதை கற்பனை செய்து அநீதி இழைத்தோர் ஆனார்கள். சூரை 7:1148. மூசாவுடைய சமூகத்தார் அவர் சென்றவுடன் அவரை காணாமல் பொறுமையை இழந்து, மூசா வழிமாறி சென்று விட்டார், நம்மை நடத்தி கொண்டு போக தெய்வம் வேண்டும் என்று தங்களுடைய நகைகளால் கன்றுக்குட்டியின் வடிவத்தை செய்து அதை கடவுளாக கற்பனை செய்து கொண்டனர். குர்ஆன் சூரா 7:150-151. கவலையும் கோபமும் கொண்டு மூசா தமது சமுதாயத்திடம் திரும்பிய போது, எனக்கு பின்னர் நீங்கள் செய்தது மிகவும் கெட்டது. உங்கள் இறைவனின் கட்டளைக்கு தண்டனைக்கு அவசரப்படுகிறீர்களா என்றார். பலகைகளை போட்டார். தமது சகோதரனின் தலையை பிடித்து தம்மை நோக்கி இழுத்தார். அவரது சகோதரர், என் தாயின் மகனே, இந்த சமுதாயத்தினர் என்னை பலவீனனாக கருதிவிட்டனர், என்னை கொல்லவும் முயன்றனர். எனவே எதிரிகள் என்னை பார்த்து சிரிக்கும் நிலையை ஏற்படுத்தி விடாதீர். அநீதி இழைத்த சமுதாயத்தில் என்னையும் ஆக்கிவிடாதீர் என்றார். கவலையும் கோபமும் கொண்டு மூசா தன்னுடைய சமுதாயத்தினரிடம் திரும்பிய போது, எனக்கு பின் நீங்கள் செய்தது மிகவும் கெட்டது. உங்கள் இறைவனின் கட்டளைக்கு தண்டனைக்கு அவசரப்படுகிறீர்களா என்றார். கையில் வைத்திருந்த பலகைகளை கீழே போட்டார். பிறகு தன் சகோதரனாகிய ஆரோனை தலையை பிடித்து தன் பக்கமாக இழுத்தார். அப்போது ஆரோன், என் தாயின் மகனே, இந்த சமுதாயத்தினர் என்னை பலவீனனாக கருதிவிட்டனர், என்னை கொல்லவும் முயன்றனர். எனவே எதிரிகள் என்னை பார்த்து சிரிக்கும் நிலையை நீர் எனக்கு ஏற்படுத்தி விடாதீர். இந்த சம்பவத்திற்கு மோசே உடனடியாக இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார். என் இறைவா, என்னையும் என் சகோதரன் ஆரோனையும் மன்னிப்பாயாக. எங்களை உமது அருளில் நுழையச் செய்வாயாக. நீ கருணையாளருக்கெல்லாம் மிகவும் கருணையாளன் என்று மூசா கூறினார். இறைவன் அவர்களை மன்னித்தார். ஒரு வேதம் வருகிறது என்றால் அது தனக்கு முன் சென்றவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களும் நம்பிக்கை கொள்வார்கள், இது அந்த வகையைச் சேர்ந்த வேதம்தான் என்று. அதன்படிதான் குர்ஆன் தனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்தும் வகையில் செய்திகளை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த பைத்தியக்கார முட்டாள்கள் இருக்கிறான், நாட்டில் நிறைய பேர் இருக்கான், உலகத்தில் பெரும்பாலும் அவன் தான் இருக்கான். இந்த பைத்தியக்கார முட்டாள்கள், இந்த வேதம் அறியாத மடையர்கள், மார்க்கம் தெரியாத இந்த மட சாம்பிராணி பைத்தியக்காரங்க இருக்கிறாங்க பத்தியா. அந்த பைத்தியக்காரங்களால தான் இன்னைக்கு உலகமே சீரழிஞ்சு கொண்டு இருக்குது. அந்த பைத்தியக்காரங்க சொல்லுவானுங்க, பைபிளை பார்த்து குர்ஆன் காப்பி அடிக்கப்பட்டது என்று. தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு ஒரு கட்டளை இடுகிறார், ஒரு உடன்படிக்கை பற்றி, ஒரு சாட்சியின் பற்றி செய்ய சொல்லி. ஏனென்றால் அந்த நியாயப்பிரமாண கட்டளை எழுதி கொடுத்தார் அல்லவா, அந்த பலகைகளை அந்த பெட்டியில் வைத்து பாதுகாப்பதற்காக. இன்னும் சில புனிதமான பொருட்களை அந்த பெட்டியில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உடன்படிக்கை பெட்டியை அவர் செய்ய சொல்கிறார். அது எங்கே வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம். அந்த இவர்கள் தங்குகின்ற இடங்களிலெல்லாம், அந்த உடன்படிக்கை பெட்டி நிறுத்தி வைக்கின்ற இடங்களிலெல்லாம் அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை போட சொல்கின்றார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்க சொல்லி மோசேக்கு கட்டளையிடுகிறார். போர்ட்டபிள் டேபர்னக்கிள். அது என்னவென்றால் அந்த கூடாரம் எங்கு வேணாலும், ஏனென்றால் இவர்கள் 40 வருடங்களாக அந்த பாரான் வனாந்தரத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அதை எங்கு வேண்டாலும் பெயர்த்து கொண்டு போய் இவர்கள் எங்கே சில நாட்கள் தங்குகிறார்களோ அந்த இடத்துல அந்த கூடாரத்தை நிறுத்துவார்கள். அதற்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டியை வைப்பார்கள்.
அதற்கு பொறுப்பாளராக மோசேக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார், உமது சகோதரனாகிய ஆரோனை அதற்கு பொறுப்பாளராகவும் அவருடைய குமாரனை அவனுக்கு உதவியாளராகவும் நியமிப்பாயாக என்று மோசேக்கு இறைவன் கட்டளையிட்ட போது, இறைவன் தனக்கு கற்பித்த கட்டளையின்படியே ஆரோனை அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு பொறுப்பாளராகவும் அவருடைய மகன் எலியேசரை அதற்கு உதவியாளராகவும் மோசே நியமிக்கின்றார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுதுதான் ஒரு சிகப்பு கிடாரியை பலி செலுத்த வேண்டும் என்று மோசேக்கு இறைவன் கட்டளையிடுகின்றார். என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணம் ஆவது, பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிகப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதை எலியேசர் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய, பழுதற்றது சரி, ஊனம் இல்லாதது சரி, நுகத்தடிக்கு உட்படாதுன்னா அந்த நுகத்தடி வைத்து அதை ஏர் உழாமலும் அதை சுமை சுமக்காமலும் அதை பற்பல வேலைகளுக்கு உட்படுத்தப்படாமலும் இருக்க வேண்டும். அது எதற்குமே பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். அது நுகத்தடிக்கு உட்படாதமான ஒரு சிகப்பு கிடாரியை கொண்டு வந்து பலி செலுத்தி அதன் தோல், சாணம், மாம்சங்களை சுட்டெரித்து அந்த சாம்பலை கரைத்து இஸ்ரவேல் மக்களுக்கு மேல் தெளித்து பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த சிவப்பு கிடாரி பலி என்பது இதோடு சரி, இதுதான் முதலும் கடைசியும். அதற்கு பிறகு இந்த சிகப்பு கிடாரி பலி எல்லாம் இல்லை. சாலமோன் தேவாலயம் கட்டின போது கூட இந்த சிகப்பு கிடாரியை பலி செலுத்தவில்லை. இவர்கள் பெர்ஷிய மன்னனிடம் விடுதலை பெற்று வந்து 2ஆம் ஆலயம் கட்டினார்கள் அல்லவா. யோசுவா பிரதான ஆசாரியன், செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவன், இவர்கள் 2வது ஆலயத்தை கட்டின போது கூட அந்த சிகப்பு கிடாரியை பலி செலுத்தி அவர்கள் இது போன்ற ஒரு சடங்குகளை செய்யவில்லை. அதுதான் முதலும் கடைசியுமானது. என்னாகமும் 19ஆம் அதிகாரத்தில் தான் அந்த சிகப்பு கிடாரி என்ற செய்தி இடம் பெற்றிருக்குமே அன்று வேற எங்கேயும் அதை பார்க்க முடியாது. வேற எங்கேயும் அது போன்ற செய்திகள் இல்லை. எதற்காக அந்த சம்பவம் நடந்தது? கர்த்தர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவிவிட்டு ஒரு பலி செலுத்த வேண்டும் என்ற காரணமா? மற்ற விக்கிரக ஆராதனை கோயில்களைப் போல? அப்படி அல்ல. அதற்கு முன்பாக நடந்த செய்கை வேறு. அதற்கு முன்பாக இஸ்ரவேல் மக்கள் தங்களை வழிகெடுத்து கொண்டார்கள். தங்கள் அணிகலன்களினால் பொன்னாலான நகைகளை உருக்கி ஒரு கன்றுக்குட்டியை வடிவமைத்து அதை தெய்வமாக நினைத்து விட்டனர். அதை தெய்வமாக வழிபட்டனர். அந்த நினைவை அகற்ற வேண்டும். அவருடைய அறியாமையை நீக்க வேண்டும். அது வெறும் அற்ப பொருள்தான். அது ஒரு பலி பிராணி தான். அது பேசாது, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது, அது உயிரிழக்கக்கூடியது என்று அவர்களுக்கு உணர்த்தவேதான் அவர்கள் எந்த நிறத்திலே அந்த கன்றுக்குட்டியை உருவாக்கினார்களோ அதே நிறம் உள்ள ஒரு பசுமாட்டை கொண்டு வந்து அங்கே பலி செலுத்த சொல்கின்றார். குரானிலே தெளிவாக இருக்கிறது, கருமஞ்சள் என்று. இவர்கள் சிகப்பு கிடாரி என்று இதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். சிகப்பு கிடாரி 2000 வருஷமா அந்த இனமே அழிஞ்சு போயிடுச்சான். கிறிஸ்துவ பாதிரிகள் பெருமையா பீத்திக் கொள்கிறார்கள். 2000 வருஷமா அந்த இனமே அழிஞ்சு போச்சான். தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினாராம். அவர்கள் அதை குளோனிங் முறையில செயற்கை கருத்தரிப்புல செய்திருக்கிறார்கள். ஆனால் யூதர்கள் அந்த சிகப்பு கிடாரியை, அதுவே தேவனுக்கு விரோதமான ஒரு செயல். அந்த அறிவு கூட இந்த கிறிஸ்தவ பாதிரிகளுக்கு தெரியல. அவன் மண்டைகளுக்கு எட்டலை. என்ன பண்ணுவது? சிகப்பு கிடாரிகள் வேணுமா? உங்களுக்கு எவ்வளோ? ஒரு 1000 அனுப்புவா? இஸ்ரவேல் யூதர்கள் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஒரு 1000 சிகப்பு மாடுகளை அனுப்புற. எங்கள் லோக்கல்லையே மேய்ஞ்சின்னு கிடையாது சிகப்பு மாடுகள். ஏன்னா ஒரு 2000 வருஷமா அது இனமே அழிஞ்சு போச்சான். இவங்க கம்பி கட்டுறானுங்க.
சிகப்பு மாடு அல்ல. அவர்கள் எந்த பொன்னினாலே எந்த ஆபரணங்களை கொண்டு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினார்களோ அந்த நிற பசு, பொன்னிற மஞ்சள், கருமஞ்சள். குரான் திட்டமும் தெளிவுமாக அந்த செய்தியை கூறுகிறது. பாருங்கள். குரான் சூரா 2 ஆயத்து 69 71 வரை. உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அதன் நிறம் என்ன என்பதை எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று இஸ்ரவேலர்கள் கேட்டனர். அது பார்ப்போரை பரவசப்படுத்துகிற கருமஞ்சள் நிறமாடு என்று அவன் கூறுகிறான் என்றார். உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். அந்த மாடு எங்களை குழப்புகிறது. அல்லாஹ் நாடினால் நாங்கள் நல்வழி காண்போம் என்று அவர்கள் கூறினர். அது நிலத்தை உழவோ விவசாயத்துக்கு நீரிறைக்கவோ பழக்கப்படுத்தப்படாத மாடு, குறைகளற்றது, தழும்புகள் இல்லாதது என்று இறைவன் கூறுவதாக மூசா கூறினார். இப்போதுதான் சரியாக சொன்னீர் என்று கூறி செய்ய முடியாத நிலையிலும் மிகுந்த சிரமப்பட்டு அந்த மாட்டை அவர்கள் அறுத்தனர். கெட்டியான மஞ்சள், கருமஞ்சள், அது எந்த அணிகலன்களை கொண்டு அதை உருவாக்கினார்களோ அந்த அணிகலனுடைய அந்த பொன்னுடைய நிறம்தான் அந்த கன்றுக்குட்டிக்கு வந்திருக்கும். அந்த நிறமுள்ள ஒரு பசுவை தான் பலி செலுத்த சொல்கின்றார். இவர்கள் அதை தெய்வமாக கருதக்கூடாது. அதை வெட்டி தூர வீசி அடிங்க, அதை சுட்டெரித்து அந்த சாம்பலை கரைத்து அந்த இஸ்ரவேல் மக்களின் பாவ நிவர்த்தி பண்ணுங்க, அவர்கள் மீது தெளித்து என்று கட்டளை இடுகின்றார். அதை எப்படி மோசே அந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவித்து அந்த பாரான் வனாந்தரத்தில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு கன்றுக்குட்டியின் மீது அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த கன்றுக்குட்டியை அவர்கள் தெய்வமாக வழிபட நினைத்தார்களோ, அதே அந்த கன்றுக்குட்டியின் பக்தி தான் அவர்களுக்கு இன்னும் புகட்டப்பட்டு இருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் அந்த கன்றுக்குட்டியின் மீது மோகம் கொண்டவர்களாய் யூதர்கள் அப்படிப்பட்ட ஒரு பலி செலுத்தினால் நாம் முஸ்லிம்களை விரட்டி விடலாம் என்ற கூட்டாட்டத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கன்றுக்குட்டியின் பக்தி புகட்டப்பட்டு விட்டது என்று குரான் கூறுகிறது. குரான் சூரா 2 ஆயத்து 93. உங்களிடம் நாம் உடன்படிக்கை எடுத்தது எண்ணி பாருங்கள். தூர்மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தினோம். உங்களுக்கு நாம் வழங்கியதை பலமாக பிடித்து கொள்ளுங்கள், செவிமடுங்கள் என்று கூறினோம். செவியுற்றோம், மாறு செய்தோம் என்று இஸ்ரேல் மக்கள் கூறினர். நம்மை மறுத்ததால் அவர்களின் உள்ளங்களில் காளை கன்றின் பக்தி ஊட்டப்பட்டது. நீங்கள் சரியான நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு கெட்டதையே கட்டளையிடுகின்றதே என்று நீர் அவர்களிடம் கேட்பீராக. யூதர்கள் மொசாட் என்ற அமைப்பின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அமாஸ் போராளிகள் தகர்த்து எறிந்து தவிடுபடியாக்கினார்கள். அயன்டோம் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இஸ்புல்லாக்கள் தகர்த்திருந்து தவிடுபடியாக்கினார்கள். இதை கண்டு உலகமே வியந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. உலகத்தால் ஒன்றும் பேச முடியவில்லை. வல்லரசுகளால், பேரரசுகளால், மிகப்பெரிய இராணுவ படைகள் எல்லாம் கூட இதை கண்டு அஞ்சி நடுங்கி நின்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய எல்லா நம்பிக்கையும் இழந்து விட்டது, இனி பலி செலுத்தி பார்ப்போம், அதன் மூலமாக முஸ்லிம்கள் விரட்டப்படுகிறார்களா? கடவுள் தான் நமக்கு உதவி செய்யவில்லை, சாத்தானாவது நமக்கு உதவி செய்ய விட்டோம் என்ற காரணத்திற்காக அந்த சிகப்பு கிடாரியை அவர்கள் பலி செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கர்த்தர் அந்த சிகப்பு கிடாரியை எதற்காக பலி செலுத்தினார் என்ற காரணமே புரியவில்லை. இவர்களுக்கு என்ன செய்வது? இவர்கள் நயவஞ்சகத்தனமாக அந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. இது தேவனுடைய திட்டம். அவர்களை அடித்து நொறுக்கி அவர்களை திருத்தி அவர்களை தேவனுடைய மார்க்கமாகிய இஸ்லாமில் இணைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் அவர்களை மீண்டுமாய் இஸ்ரவேல் தேசத்திற்குள் அனுமதித்தார் இறைவன். அவர்கள் மீண்டும் இதே காரியங்களை செய்வார்கள் என்றால் பழைய நிலைமையை விட இவர்கள் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கேவலமாக்கப்படுவார்கள். இது உண்மை. எசேக்கியேல் 18 அதிகாரம் 29 32 வசனங்கள் வரை. இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாய் இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததாய் இருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவன்
வழிகளுக்கு தக்க நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடி விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் என்ற காரணத்திற்காக தான் உங்களை மீண்டுமாய் அந்த தேசத்திற்கு கொண்டு வந்தேனே அன்றி மற்றபடி அல்ல. உங்களை எந்த காரணத்திற்காக நான் கொண்டு வர முடியும்? நீங்கள் என் ஜனங்கள் அல்லவே. நான் அந்த இஞ்சில் என்ற வேதத்தையும் நிராகரித்து விட்டீர்கள். அதை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து என்ற தூதரை கொலை செய்வதற்கு எத்தனித்தீர்கள். உங்களால் அவரை கொலை செய்ய முடியவில்லை. நான் அவரை காப்பாற்றி விட்டேன். அதற்கு பிறகு வந்த குரானையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தூதர் முகமது நபியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எதை வைத்து நான் உங்களை என் ஜனம் என்று சொல்லி, நான் உங்களுக்கு தேவன் என்று சொல்லி உங்களை உங்கள் சுய தேசத்திற்கு திரும்ப பண்ணியிருப்பேன்? உங்களை திருத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தான். நீங்கள் மனம் திரும்பி இப்போது இருக்கின்ற இஸ்லாம் மார்க்கத்திற்கு நீங்கள் வர வேண்டும். என்னுடைய பாதஸ்தானத்தை நான் வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டேன் என்று முன்பு உங்கள் தீர்க்கதரிசிகளின் மூலமாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். உங்களுடைய வேதங்களை புரட்டி பாருங்கள். இனி நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாக இருப்பேன், உங்களுக்கு அல்ல என்பதை உங்களுக்கு முன் சென்ற வேதங்களில் சொல்லி இருக்கின்றேன். புரட்டி பாருங்கள். அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு எதிராக நிற்காதீர்கள். அவர்களுக்கு எதிராக நீங்கள் நிற்பீர்கள் என்றால் அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படும் எந்த காரியமும் உங்களுக்கு வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருவீர்கள், 7 வழியாய் ஓடிப்போவீர்கள். யூதர்களே, முஸ்லிம்களுக்கு எதிராக நிற்காதீர்கள், அழிந்து விடுவீர்கள். நான் உங்களை முற்றிலுமாய் அழித்து விடுவேன். இதுவரை அழிந்தது நீங்கள் போதாதா? இன்னும் உங்களுக்கு அழிவும் நாசமும் தேவையா? யூத ஜனமே, இஸ்ரவேலர்களே, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிரனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கின்றார். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்க. இன்றைக்கு இஸ்ரவேலருடைய பரிசுத்த ஸ்தலங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் கையில் இருக்கிறது. ஏன் இருக்கிறது? எப்படி இருக்கிறது? அவர்கள் என்ன போர் செய்து அதை வெற்றி கொண்டார்களா? இல்லவே இல்லை. அவர்கள் என்ன வேறு தேவனையா வணங்குகிறார்கள்? ஆபிரகாமின் தேவனை தான் வணங்குகிறார்கள், நோவாவின் தேவனை தான் வணங்குகிறார்கள், ஈசாக்கு, இஸ்மவேல், யாக்கோபின் தேவனை தான் வணங்குகிறார்கள், மோசேயின் தேவனை தான் வணங்குகிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் தேவனை தான் வணங்குகிறார்கள். அவர்கள் வேறு எந்த தேவனையும் வணங்கவில்லையே. இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் கட்டளையின்படிதான் அவர்கள் அங்கே தொழுகை நடத்துகிறார்கள். அவர்களுடைய வழிபாடுகளும் அப்படித்தான் இருக்கிறது. அதை விட்டு முரண்படவில்லையே. சிந்திக்க வேண்டாமா? பிரதான ஆசாரியனாகிய எஸ்ரா இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த தொழுகை முறையை கற்றுக் கொடுத்தானோ அதே தொழுகைதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என்றைக்கு அந்த தேவாலயங்கள் இஸ்லாமியர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டதோ அன்று முதல் 1400 ஆண்டுகளுக்கு மேலாக இன்று வரைக்கும் அதே தொழுகை தான் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்ரா எவ்வாறு தொழுகை நடத்தினார்? எப்படி தொழுகை நடத்தினார்? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் ஆகிய எஸ்ரா தேவனை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் கரங்களை குவித்து ஆமேன் ஆமேன் என்று மறுமொழி சொன்னார்கள். பிறகு தரை மட்டும் குனிந்து முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டார்கள். இந்த தொழுகை தாங்க அங்க நடக்குது. அங்க வேற தொழுகையா நடக்குது.
பிரதான ஆசாரியனாகிய எஸ்ரா இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த தொழுகை ஏறெடுத்தானோ அந்த தொழுகை தானே அங்கே நடக்கிறது. எந்த தேவனுக்காக அந்த தொழுகை ஏறெடுக்கப்பட்டதோ அந்த தேவனுக்கு தான் இஸ்லாமியர்களும் தொழுகையை ஏறெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வேற தேவன இடத்துல செல்லவில்லை. உணவு உண்டு, மலம் ஜலம் கழித்து அதை கழுவி சுத்தம் செய்கின்ற ஒரு மனிதனை அவர்கள் கடவுளாக கொண்டு அங்கே வழிபாடு செய்யவில்லை. சிந்திக்க வேண்டும். நோவா முதற்கொண்டு ஆபிரகாம் முதற்கொண்டு இஸ்ரவேலின் சகல தீர்க்கதரிசிகளும் எந்த தேவனை தொழுது கொண்டார்களோ அதே தேவனை தான் இஸ்லாமியர்கள் தொழுது கொண்டு இருக்கின்றார்கள். அதனுடைய கண்டினியூட்டி தாங்க இஸ்லாம். இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம்தான் இன்று இஸ்லாமியர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் அந்த மார்க்கத்தை சீரழித்து அதை நாசமாக்கி போட்டுவிட்ட காரணத்தினால் தேவன் அந்த மார்க்கத்தை அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி இஸ்லாமியர்கள் கையில் கொடுத்து விட்டார். இது உண்மை. அந்த பைபிளும் அவ்வாறு தான் கூறுகின்றது. எப்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்த ஸ்தலங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களின் கையில் இருக்கிறதோ அதே போலதான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பூமி கூட இன்றைக்கு இஸ்லாமியர்கள் கையில் தான் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் தான் அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணவில்லை, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் என்று. சந்ததி என்றால் இஸ்மவேலும் சந்ததி தான். ஆகவே தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அந்த பூமியை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் சீரழிந்து போனான், கெட்டழிஞ்சு போனான். 2000 வருஷமா அவனை ஆளையே காணோம். எங்க போனா எப்படி போனான்னு தெரியல. அவனுக்கு மதமும் இல்லை, மார்க்கமும் இல்லை, வேதமும் இல்லை, தூதரும் இல்லை. அவன் ஏதோ தலைகெட்டு வாழ்ந்து கிடந்தான். அவர் திரும்பி வருவார், அவர்கிட்ட தூக்கி கொடுத்துருவாங்களா எல்லாத்தையும்? இது என்னுடைய கோயில்னு வர அதை தூக்கி கொடுத்துருவாங்களா? இது எந்த வகையில் நியாயம்? அடி கிடைக்கும். கிட்ட வந்தினா நாங்கள் கொடுக்க மாட்டோம். மேலேருந்து ஒரு அடி உனக்கு எச்சரிக்கை. அந்த எண்ணத்தை எல்லாம் நீ கைவிட்டு விட வேண்டும். ரட்சிப்படைய வேண்டும். இஸ்லாமை தவிர உலக மக்களுக்கு ரட்சிப்பு இல்லை. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். வரப்போகிற தீர்க்கதரிசியை குறித்த ஒரு வசனம். இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய யூத இனத்திற்குள்ளே வர வேண்டும் என்று யூதர்கள் மிகவும் போராடினார்கள். இந்த தீர்க்கதரிசனம் நமக்கு ஒரு மெஸ்ஸியா வருவார், நம்மளை காப்பாற்றுவார். வர மெஸ்ஸியாவெல்லாம் சாவடிச்சு போட்டுருவானுங்க. ஏன்னா இவங்களுக்கு சாதகமாக தான் தீர்க்கதரிசனம் சொல்லணும். இவங்களுக்கு பாதகமாக சொன்னால் கொண்டுடுவானுங்க. ஆனால் ஒரு மெஸ்ஸியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களாம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் சகோதர நடுவிலிருந்து எழும்ப பண்ணி அவர் வாயில் நான் வார்த்தைகளை அருளுவேன். நான் அவர்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகள் எல்லாம் அவர் அவர்களுக்கு கற்பிப்பார். நான் அவர்களுக்கு சொல்லும் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் விசாரிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த தீர்க்கதரிசியை இஸ்ரவேலருடைய சகோதரரிலிருந்து தான் எழும்புவார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இதை தான் இயேசு கிறிஸ்து உடைத்தார். வரப்போகிற தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் சகோதரனாகிய இஸ்மவேல் சமுதாயத்திலிருந்து தான் ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறார் என்று இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையை உடைத்தார். ஆகவே அவரை கொன்றுவிட முயற்சி செய்தார்கள். இவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு முரண்பாடான செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். இந்த செய்தியை ஜனங்கள் நம்பிவிட்டால் நம்முடைய யூத இனமே கேவலமாக போய்விடும். நம்மளை மக்கள் மதிக்க மாட்டார்கள். ஆகவே அந்த அடிமையின் வம்சத்திற்கு, அந்த வேலைக்காரியின் வம்சத்திலிருந்து ஒரு தூதர் எழும்புகிறாரா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே இந்த செய்தியை கொண்டு வந்த இயேசுவை கொண்டுவிடும். இன்னும் அவர் கொஞ்ச காலம் இருந்து அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு அந்த செய்தியை சொன்னார் என்றால் ஜனங்களிடத்தில் நம்பிக்கை அதிகமாகிவிடும். ஆகவே அவரை கொன்று விடுவோம் என்று முடிவு செய்து அவரை கொலை செய்ய முடிவு செய்தார்கள். தேவனாகி கர்த்தராகி அல்லாஹ் அவரை காப்பாற்றி விட்டார். அவர் கொடுத்த செய்தி என்ன? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33 வசனம் முதல் 41 வரை. இயேசு அவர்களை நோக்கி, வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகி ஒரு மனுஷன் இருந்தான்.
அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்திற்கு போயிருந்தான். கனிக்காலம் சமீபித்தபோது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அந்த திராட்சை தோட்டத்தின் எஜமான் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியில் அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். திராட்சை தோட்டம் என்பது தேவனுடைய மார்க்கம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த தேவனுடைய மார்க்கத்தை ஒரு சமுதாயத்திடம் ஒப்படைக்கின்றார். அந்த பலன்களை வாங்கி வரும்படி அவர்கள் சரியாக அந்த மார்க்கத்தை பேணி காத்து கொண்டு வருகின்றார்களா என்பதை கண்காணிக்கும்படியாக தன்னுடைய தீர்க்கதரிசிகளையும் தன்னுடைய ஊழியக்காரர்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பி கொண்டிருக்கின்றார். இவர்களுக்கு சாதகமாக சொல்கிறவர்களை இவர்கள் காப்பாற்றியும் பாதகமாக சொல்கிறவர்களை எல்லாரையும் கொன்றும் விடுகிறார். அந்த குத்தகை எடுத்தவன் கடைசியாக தன் குமாரனையே அனுப்புகிறார். குமாரனையும் கொன்றுவிட முயற்சி செய்கிறார்கள். குமாரனையும் கொன்று விடுகிறார்கள். இப்படி இருக்க அந்த திராட்சை தோட்டத்தின் அதிபதி என்ன செய்வான் என்று தன்னுடைய சீஷரிடத்தில் கேட்கின்றார் இயேசு கிறிஸ்து. அப்போது அந்த சீஷர்கள் கூறிய பதில் என்ன? அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலத்தில் நல்ல கனிகளை தருகின்ற வேறே ஜனத்திற்கு அந்த தோட்டம் குத்தகையாக ஒப்படைக்கப்படும். அந்த கொடியரை இதற்கு முன்பாக குத்தகை எடுத்துக் கொண்டிருந்த தேவனுடைய மார்க்கம் யாரிடத்தில் இருந்ததோ, யார் அதை சீரழித்துக் கொண்டிருந்தார்களோ, யார் வருகின்ற தீர்க்கதரிசியை எல்லாம் கொன்று குவித்து கொண்டிருந்தார்களோ அவர்களை அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற கனிகளை தருகின்ற ஏற்ற காலத்தில் ஏற்ற கனிகளை தருகின்ற வேறே ஜனத்திற்கு கொடுக்கப்படும் என்று சீஷர்கள் சொன்னவுடன் இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்னவென்றால், மத்தேயு 21 அதிகாரம் 42-43 வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற வேறே ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இஸ்ரவேலராகிய நீங்கள் உங்களிடத்திலிருந்து இந்த தேவனுடைய ராஜ்யமாகிய தேவனுடைய மார்க்கம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகின்ற வேறே ஜனத்திற்கு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைகல்லாயிற்று. எந்த கல்லை கொண்டு தனக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால் அந்த சாராள் அம்மையார் இந்த அடிமை பெண்ணோடு சேரும், அவள் ஒரு குழந்தை பெறட்டும், ஒருவேளை அவளால் நம் வீடு கட்டப்படும் என்று அந்த சாராள் அம்மையார் சொன்னார்கள். தனக்கு குழந்தை பிறந்தவுடன் அந்த அடிமை பெண்ணையும் அவனது மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என்னுடைய மகனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அப்பொழுதே வந்துவிட்டது ஏழை பணக்காரன், ஜாதி வேற்றுமை, எளியவன் தாழ்ந்தவன் பெரியவன் என்ற வேற்றுமை அப்பொழுதுதான் சாராள் அம்மையார் தான் துவக்கி வைத்தார்கள். இவன் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் மகனோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை, இவனை புறம்பே தள்ளும். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே இன்னைக்கு மூளைக்கு தலைக்கல்லாக ஆங்காங்கே இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் கையிலே மின்னிக் கொண்டு இருக்கின்றது, தொழுகை ஸ்தலங்களாக. இதற்கு மேல என்னையா விளக்கத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அதுவும் எஸ் குமாரனை தான் கொண்டு விடுகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறாரே, மறுபடியும் ஏசு எங்க இருந்து வருகிறார்? அதுவும் எஸ். தள்ளன கல்லும் ஏசு, வெச்ச கல்லும் ஏசு, பூசுற கல்லும் ஏசு, இடிகிற கல்லும் ஏசுனா எப்படிதான் அது? என்னையா உங்க கதை? ஏயா எப்படி அழிஞ்சு போறீங்க?
ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக இன்றைக்கு 1400 வருடங்களாக இஸ்லாமிய பரிசுத்த ஸ்தலங்களாக நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றது. சிந்திக்க வேண்டும். ஏசாயா 41 அதிகாரம் 2-3 வசனங்கள். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்க பண்ணினவர் யார்? இஸ்ரவேலின் கிழக்கிலிருந்து எழுப்பின நீதிமான் யார்? இஸ்ரவேல் தேசத்தின் கிழக்கு தேசம் எது? சிந்திக்க வேண்டும். இஸ்ரவேலின் கிழக்கிலிருந்து எழுப்பின நீதிமான் யார்? யூதரே நீ பதில் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவனே நீ பதில் சொல்ல வேண்டும். கிழக்கிலிருந்து ஒரு நீதிமானை எழுப்புகிறேன் என்று சொல்லி இருக்கின்றார் தேவனாகிய கர்த்தர். அந்த நீதிமான் யார்? ஏசாயா 48 அதிகாரம் 14-15 வசனங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். இஸ்ரவேலரே, நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்கள் அறிவார்களா? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவரை வரப்பண்ணவும் பண்ணியிருக்கிறேன். அவன் வழி வாய்க்கும். கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். கர்த்தருக்கு சித்தமானது என்ன? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பாபிலோன் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக பாபிலோன் அப்படியாக இருந்ததா? அது ஒரு சாத்தான் கோட்டை, விக்கிரக கோட்டையாக இருந்தது. அந்த பாபிலோன் தேசம்தான் இஸ்ரவேல் மக்களை அழித்தொழித்தது. தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலங்களை எல்லாம் தீக்கிரையாக்கி தரைமட்டமாக்கி போட்டது. அந்த விக்கிரக கோட்டையாக இருந்த பாபிலோன் இன்றைக்கு ஈரான், ஈராக் என்ற தேசங்களாக மாறி தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், இஸ்ரவேலே கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று முழங்குகின்ற தேசங்களாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்து இருக்கிறார். யார் செய்தது? இயேசு கிறிஸ்து போய் பாபிலோனிலே ஊழியம் பண்ணி செய்தாரா? இல்லை யூதர்களில் ஏதாவது தீர்க்கதரிசிகள் பாபிலோனுக்கு சென்று அந்த பாபிலோன் தேசத்தை மாற்றினார்களா? யார் அந்த தேசத்தை ஓரிரை கொள்கையாகவும் ஒரே இறைவனை வணங்கும்படியாகவும் அந்த தேசத்தை மாற்றியது யார்? மனசாட்சி இருந்தால் சிந்தியுங்கள். உங்களுக்கு உண்மையாகவே இருதயம் இருந்தால் சிந்தியுங்கள். நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நானே அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். எப்படி வரப்பண்ணினாரு? எப்படி வரப்பண்ணினார்? குரான் கூறுகிறது. சூரா 17 ஆயத்து 1. குரான் சூரா 17 ஆயத்து 1. காபா என்னும் புனித பள்ளியிலிருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக நாம் ஆக்கிய மஸ்ஜிதுல் அக்ஸா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஓர் இரவில் தனது அடியாரை அழைத்துச் சென்றவன் தூயவன், அவன் செவியுறுபவன், அவன் பார்ப்பவன். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை தனது அடியாரை ஒரே இரவில் அழைத்து சென்று தனது சான்றுகளை காட்டுவதற்காக அழைத்து சென்ற இறைவன் மிக தூயவன். எதற்காக அழைத்து சென்றார்? அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிடத்தில் இறை தூதராகிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பகுதிக்கு அழைத்து சென்றார்? அதனுடைய அவல நிலையை காட்டுவதற்காக. உம்மை தவிர இதை தூக்கி நிறுத்துவதற்கு ஆள் இல்லை. அவனை வர சொன்னேன். அவன் திட்டம் பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிடம் கொண்டு சென்று காட்டுகின்றார். அதனுடைய அவல நிலைகளை பார்க்கின்றார். முகமது நபி கண் கலங்கி போனார்.
அங்கே அடித்தளம் இட்டார். அடித்தளம் இட்டார் என்றால் அங்கே பேஸ்மெண்ட் போட்டார் என்பது அர்த்தமாக நீங்கள் கருதிவிடக்கூடாது. அவர் போட்ட அடித்தளம் என்னவென்றால், அங்கே இருந்த சருகுகளை செத்தைகளை எல்லாம் பெருக்கி தள்ளிவிட்டு அங்கே தொழுதார். அதுதான் அடித்தளம். அங்கே தொழுதார், தொழுகை நடத்தினார். 2000 வருடங்களுக்கு முன்பாக எஸ்ரா என்ற தீர்க்கதரிசியினால் நடத்தப்பட்ட தொழுகை அதற்கு பிறகு அங்கு நடக்கவில்லை. அந்த தொழுகையை அவர் நடத்தினார் அங்கே. அதுதான் அடித்தளம். அடித்தளம் என்றால் பேஸ்மெண்ட் அவர் போட்டார் என்பதில் அவர் அடித்தளம் என்பது அவர் அங்கு தொழுததே அதற்கு உண்டான அடித்தளம் தான். அதற்கு பிறகுதான் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நம்முடைய நபி தொழுத இடம் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கவே தான் அதை அவர் செய்திருக்கின்றார். ஆகவே அதை பரிசுத்த ஸ்தலங்களாக நாம் கட்டி எழுப்புவோம் என்று கட்டி எழுப்பினார்கள். இன்றைக்கு 1400 ஆண்டுகளாக அது மின்னிக் கொண்டிருக்கிறது. ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஒரு வசனத்தை சொன்னார் அல்லவா, நானே அதை சொன்னேன், அவனை வரப்பண்ணினேன், அவனை அழைத்தும் இருக்கிறேன், அவன் வழி வாய்க்கும் என்று சொன்னார் அல்லவா. அவரை எதற்காக அழைத்தார்? இந்த பரிசுத்த தேவாலயத்தை அவரது கையில் ஒப்படைக்க வேண்டும் என்று தான் அழைத்தார். என்றைக்கு இஸ்லாமியருடைய கையிலே அந்த பரிசுத்த தேவாலயம் சென்றதோ அது முதல் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் அங்கே செல்வதில்லை. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இஸ்ரவேலர்களிடத்தில் இருந்தபோது அந்த ஜெருசலேம் தேவாலயம் பாபிலோன் என்ற மன்னனாலும், பெர்ஷிய மேதிய மன்னனாலும், கிரேக்க மன்னனாலும், ரோமர்களாலும் அது மிதித்து இடித்து நொறுக்கி தீக்கிரையாக்கப்பட்டு அது அவலட்சணமாக்கப்பட்டது. இவர்கள் அனைவருமே விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அந்த ஆலயத்தை துவம்சம் செய்தார்கள். அந்த ஆலயத்திற்கு ஒரு ஆறுதல் கூறுகின்றார் தேவனாகிய கர்த்தர். இனி விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உங்ககிட்ட வரமாட்டான்பா, நான் வாக்குத்தத்தம் பண்றேன், நீ கவலைப்படாது. எந்த விருத்த சேதனம் இல்லாத பயல்களும் எந்த அசுத்தனும் உன்னை கிட்ட கூட நெருங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்தை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் காட்டி ஒப்படைத்தார் அல்லவா. அன்று முதல் இன்று வரை எந்த விருத்த சேதனம் இல்லாதவனும் அதில் நுழைய முடியவில்லை. எந்த அசுத்தனும் அந்த ஆலயத்தில் நுழைய முடியவதில்லை. வசனம் எந்த அளவிற்கு கம்பீரித்து நிற்கிறது என்பதை சிந்தியுங்கள். ஏசாயா 60 அதிகாரம் 14 வசனம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளும் உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். சீயோன் தேவாலயத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். என்ன அருமையான வசனம் பாருங்கள். உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளும் உன்னிடத்தில் வந்து குனிந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலரின் பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். யாரெல்லாம் அவர்களை ஒடுக்கினார்கள்? இந்த பாபிலோன் இன்றைக்கு ஈரான் ஈராக் தேசமாக முஸ்லிம் தேசங்களாக மாறி அங்கே போய் தொழுகை நடத்துகிறது. உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் குனிந்து பணிந்து கொள்கிறார்கள். எகிப்து உன்னை அசட்டை பண்ணினது. அவர்கள் முஸ்லிம் நாடுகளாக மாறி உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எகிப்து இன்றைக்கு உன்னை அசட்டை பண்ணின எகிப்து இன்றைக்கு உன் காலடியில் பணிந்து குனிந்து நீ இஸ்ரவேலரின் பரிசுத்தரின் சீயோன் என்று அறிக்கை இடுகிறது. ரோம் துருக்கி, பைசாண்டியம், ரோம் உன்னை அசட்டை பண்ணின ரோம் இன்றைக்கு துருக்கி தேசமாக முஸ்லிம் தேசமாக மாறி உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து எருசலேம் தேவாலயமே அங்கே வந்து உண்மை தொழுது கொண்டு இருக்கின்றார்கள்.
யாரெல்லாம் உன்னை அசட்டை பண்ணினார்களோ அவர்களெல்லாம் உன்னை பணிந்து குனிந்து கொள்வார்கள் என்றால் இந்த வசனங்கள் எவ்வாறு நிறைவேறி கொண்டிருக்கிறது? இந்த உன்னை அசட்டை பண்ணினவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக மாறாதிருந்தால் எப்படி அவர்கள் அங்கே வந்திருப்பார்கள்? அங்கே வந்து தொழுகை நடத்தியிருப்பார்கள்? சிந்திக்க வேண்டாமா? முஸ்லிம்களுக்கே ஒரு சந்தேகம், அது வந்து யூதருடைய இடம்தானே, இவர்களுக்கு வேதம் தெரியாது. முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குரானோடு இருப்பார்கள், குரானிலும் ஆழ்ந்து போக மாட்டார்கள். குரான் சொல்கிறது முன் சென்ற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று. அது பைபிள் வேதமோ இல்லையோ, அது பைபிள் வேதமாக இல்லாது இருந்தாலும் அதில் வேத வார்த்தைகள் இருக்கிறது. அது முஸ்லீம்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. மூன்றாவதாக அவர்கள் தேவாலயத்தை கட்டிவிட்டார்கள். யூதர்கள் கட்ட வேண்டும், யூதர்களை கூட்டின்னு வந்து மூன்றாவதாக தேவாலயம் கட்டுவாரா? 2000 வருஷமா ஓடி போயிட்டாங்க, மார்க்கம் தொலைத்து, தூதர்கள் இல்லை, வேதங்கள் இல்லை, திரும்பி வந்து அந்த தேவாலயத்தை கட்டுவார்களா? கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பாரா? அது முஸ்லிம்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. 2ஆம் தேவாலயம் கட்டும் பொழுதே ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்கின்றார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டு இருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் என்றார். இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்ததை சிந்தித்து பாருங்கள். அவருடைய கையின் கிரியைகளும் அவர்கள் அங்கே வந்து கொடுக்கின்ற யாவையும் அசுத்தமாயிருக்கிறது, அவை தீட்டுப்பட்டு இருக்கிறது. அப்போது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கும் யூதாவின் தலைவனாகிய செருபாபேலுக்கும் ஒரு செய்தியை கொடுக்கின்றார். சகரியா 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அவனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எண்ணப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார். இவ்விரண்டு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இதோ ஒரு புருஷனுடைய நாமம் கிளை எனப்படும். கிளை என்றால் என்ன? ஆபிரகாமுக்கு 2 பிரான்ச்சஸ், 2 கிளை. ஒட்டுமொத்த பைபிளும் அந்த 2 கிளைகளை பற்றி தான் இருக்கிறது. ஒன்று இஸ்ரவேல், மற்றொன்று இஸ்மவேல். இஸ்ரவேல் காய்ந்து போய்விட்டது, இஸ்மவேல் பூத்து குலுங்குகிறது. ஏதோ ஒரு புருஷனுடைய நாமம் கிளை எனப்படும். பிரான்ச்னா நீங்க ஆபிரகாம் கிட்ட தான் போகணும். அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் தான் கட்டினார். அவருடைய சமுதாயத்தில், இஸ்மவேல் சமுதாயத்திலிருந்து வந்த அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜெருசலேம் தேவாலயத்தில், பழுதடைந்த அந்த ஜெருசலேம் தேவாலயத்தில் நின்று தொழுத காரணத்தினால்தான் அங்கே 1400 வருடங்களாக அசைக்க முடியாத அளவிலே, எந்த விருத்த சேதனம் இல்லாதனும் அசுத்தனும் நுழைய முடியாத அளவிலே அங்கே பரிசுத்த ஸ்தலங்களாக விளங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் சிங்காசனத்தில் விட்டிருந்து ஆளுகை செய்வார். ஆளுகையும் செய்தார். கர்த்தருடைய நியாயப்பிரமாண சட்டங்களை குறுகிய காலமாக இருந்தாலும் அதை மக்களிடத்தில் வெளிப்படுத்தினார். அதே மகிமை பொருந்தியனவராய் சிங்காசனத்தின் மேல் விட்டிருந்து ஆசாரியராகவும் இருப்பார். அவர் ஆசாரியராகவும் இருந்தார். அவர் பள்ளிவாசலை நிர்வகித்தார், தொழுகையை நடத்தினார். இவ்விரண்டுக்கும் நடுவே, எந்த இரண்டுக்கும் நடுவே? ஆளுகைக்கும் ஆசாரியத்துவத்துக்கும் நடுவே சமாதானம் விளங்கும். சமாதானம் என்றால் இஸ்லாம். இவ்விரண்டுக்கும் நடுவே இஸ்லாம் இருக்கும். இந்த இஸ்லாமின் அடிப்படையில் தான் அவருடைய ஆளுகையும் இருக்கும், ஆசாரியத்துவமும் இருக்கும். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். வனாந்திரமும் அதன் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கும் கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள்
கம்பீரித்து பர்வதங்களிலே கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. அவர் மேல் என் ஆவியை அமரப் பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இதோ நான் ஆதரிக்கிற தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. இவர்தான் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். அவர் மேல் என்னுடைய கேப்ரியல் என்னும் தூதனை அமரப் பண்ணினார். கேப்ரியல் என்னும் தூதன் மூலமாக இறைவனுடைய வார்த்தைகளை பெற்றார். அமரப் பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் வருகிறார். கேதாரின் குடியிருக்கும் கிராமங்கள் உரத்த சத்தமிட்டு கம்பீரித்து பாட கடவர்கள். உங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு தூதர் வருகிறார். அந்த கேதாரியர் குடியிருக்கும் கிராமத்திலிருந்து ஒரு தூதர் எழும்புகிறார். அவர் கையில் தான் நான் என்னுடைய மார்க்கத்தை ஒப்படைக்கப் போகிறேன். என்னுடைய எல்லா சொத்துக்களையும், இந்த பூமியில் உள்ள என்னுடைய பரிசுத்த ஸ்தலங்களை எல்லாம் அவரிடத்தில் தான் ஒப்படைக்கப் போகிறேன். அவர் இனி உங்களை வழி நடத்துவார். ஆகவே கேதாரியர் குடியிருக்கும் கிராம குடிகள் எல்லாம் கம்பீரித்து பாட கடவீர்கள், ஒருத்த சத்தமிட கடவீர்கள் என்று கேதாரியர் குடியிருக்கும் கிராமங்களுக்கு கட்டளையிடுகிறார். யார் இந்த கேதார்? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன: இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம். ஜெருசலேம் தேவாலயம் இஸ்லாமியர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட பிறகுதான் அது தூய்மையாக இருக்கிறது. அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்று கர்த்தர் திட்டமாக தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு என்னவோ குளோனி முறையிலே, செயற்கை கருத்தரிப்பு முறையிலே ஒரு சிகப்பு கிடாரியை கொண்டு வந்து பலி செலுத்த நீ நினைத்த போதுதான் கர்த்தர் தன்னுடைய போராளிகளை எழுப்பினார். ஹமாஸ் போராளிகளை கொண்டு ராக்கெட் தாக்குதலை நடத்தினார். இஸ்புல்லாக்களை கொண்டு தாக்குதலை நடத்தினார். ஹவுதிகளையும் அல்குட்ஸ் போராளிகளை கொண்டு அந்த இஸ்ரவேலை துவம்சம் செய்தார். அவனுடைய எண்ணம் இன்றைக்கு வரைக்கும் சீர்படவில்லை. அன்றைக்கு பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினது போதாது என்று என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவதற்காக நீ சிகப்பு கிடாரியை கொண்டு வந்து பலியிட நினைக்கிறாயா? உன்னை துவம்சம் செய்கிறேன் என்று அங்கே துவம்சம் செய்து கொண்டிருக்கின்றார். இஸ்ரவேலின் நிலைமை இன்றைக்கு பரிதாபமான நிலையில் இருக்கிறது. இஸ்ரவேலில் பெரும்பாலான மக்கள் வேறு நாடுகளில் தஞ்சம் புகுந்து விட்டார்கள். அவர்கள் மீண்டுமாய் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். இந்த சியோனிஸ்ட் மனம் மாறவில்லை என்றால் அவன் முற்றிலுமாக அழிக்கப்படுவான். யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ யூதர்கள், அவர்களெல்லாம் இஸ்லாமியர்களாக மாற்றப்படுவார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.